வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கோதுமை பருப்பு போலி. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள்: ஒரு கப் கோதுமை மாவு, வெல்லம், ஊற வச்ச கடலைப்பருப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. 2 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் அதில் போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் காய்ச்ச பால் அது கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி அல்லது எல்லோ கலர் கேசரி பொடி அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அவிச்ச கடலைப்பருப்பை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை இப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நார்மல் சைஸ் அளவுக்கு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம பண்ண ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். அப்படியே மூடிடுங்க. இப்போ அதை அமுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. கல் ஹீட் ஆனோடனே நம்ம அமுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ 2வது சைட் பரட்டி போட்டுக்கலாம். இப்போ அது வெந்துருச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. சாஃப்டான பருப்பு போலி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, லேயராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.